இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிள்ளைங்க தான் யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம கோட் படத்தில் ஜீவன், லியோ படத்தில் நம்ம தளபதி கேரக்டரில் நீங்கள் இருந்தால் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இமேஜ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஆனால் உண்மையாக 2 இமேஜ் 3 இமேஜ் நல்லா தான் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தா எனக்கே வயிறு எறிகிற மாதிரிலாம் இருந்தது. அந்த இமேஜ் ஒரு 5 இமேஜ் இப்போ நான் போட்டு விட்றேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதை பார்த்தா காண்டாகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த 5 இமேஜுக்காவது இந்த வீடியோக்கு ஒரு 5-6 லைக் வரும்னு நம்புகிறேன். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கோட் வர்சஸ் ஓஜி. கோட்டு படம் முடிகிறப்போ அந்த எண்டு கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு பண்ண ஒரு பெரிய சம்பவம் கோட் வர்சஸ் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தார். அதை பார்த்ததுக்கப்புறமாவே அடுத்த படம் வருமா வராதா, வருமா வராதா, வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய தாட்ஸ் மைண்டில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு சீக்வலே வருமா வராதா அப்படின்னு தெரியாமே அது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஹைப்காகலாம் கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்க மாட்டார் வெங்கட் பிரபு அவர்கள். ஸோ தெர் இஸ் சம்திங் பிளான். பட் ஆனால் நிறைய நியூஸ் சேனல்ஸ் ப்ரெஸ்லாம் என்ன போட்டாங்க அப்படின்னா கோட் வர்சஸ் ஓஜி நடக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. அதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்திங்கன்னா அழுகிற மாதிரி ஒரு ஜிஃப்லாம் போட்டு நேற்று செம்ம ஃபன்னாக போச்சு. இதுக்கு நடுவில் இப்போ நிறைய இன்டர்வியூஸ் அவர் கொடுத்துருக்காருல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அந்த இன்டர்வியூஸ்லாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜீவன் அப்படின்ற ஒரு அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த ஓஜி கோட் கேரக்டர் இப்போது அந்த டிஏஜிங்கில் ஒரு லுக்கு பார்த்திங்கன்னா இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைனலைஸ் பண்ண ஒரு லுக் இருக்கான். நிறைய லுக்கு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணாங்களாம். அதில் ஒரு லுக்கு ஆக்சுவலாக அவரோட ஃபோனில் காட்டியிருப்பார். நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, அதை அஃபிஷியலாக எடுத்து ஏஜிஎஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக சொன்ன தரம் நிரந்தரம் டாப்பு டக்கர் வேற மாதிரி இருக்குது அந்த இமேஜ். சத்தியமாக சொல்கிறேன், இந்த லுக் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற லுக்கை விட்டுட்டு இந்த லுக்கில் எடுத்துன்னு போயிருந்தா இன்னும் பயங்கர வில்லனிசமாக இருந்திருக்கும். வித் கவுண்டவுன் அந்த இமேஜ் பார்த்துடலாமா? 3, 2, 1. ஸோ இதுதான் அந்த இமேஜ். உண்மையாக சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு லுக்கில் தளபதி இந்த படத்தில் செகண்ட் அந்த டூப்பாக நடிச்சிருந்தார் அப்படின்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அட் த சேம் டைம் அதையோட ஒரு பீக் வில்லனிசமாக போயிருக்கும்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிற தளபதி விஜய் இதில் இப்போ காட்டினது கோட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தட்ஸ் ஃபைன், சூப்பராக இருக்குது. பட் இப்போ இந்த இமேஜ் பார்த்ததுக்கப்புறம் இது பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த பிஹைண்ட் த சீன்ஸு, இந்த டெலீட்டட் சீன்ஸ்லாம் போடுவாங்க மூவி பஃபில். அது பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும், எதுக்கையா இந்த சீனை கட் பண்ணீங்க படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த லுக்கு எதுக்கையா செலக்ட் பண்ணல, எதுக்கு வெங்கட் பிரபு செலக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரில் கேட்கலாம் தான் ஆசை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக போராடிட்டு இருக்கேன் கோட் டீம் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே படம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் எங்கெங்கே அப்ராடு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பிஆர்லாம் சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி பார்க்கலாமே, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்காவது ஏதாவது இன்டர்வியூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு. நான் படத்துக்கு முன்னாடியே இன்டர்வியூ ட்ரை பண்ணேன். ஐ திங்க் ஒன்லி ஆல்ரெடி இருக்கிற எஸ்டாப்ளிஷ் சேனல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க போல். நம்ம பசங்க நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, எனக்கு ஆசையாக இருந்துச்சு, சரி யாராவது ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் செம்ம ஃபன்னாக போகும் இன்டர்வியூ எடுத்தால். நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். அண்ட் இந்த ஒரு ஓஜி கேரக்டர் பார்த்திங்கன்னா ஐ திங்க் தளபதி கெரியரில் திஸ் வில் பி சம்திங் யூனிக். படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இந்த கேரக்டருக்கான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த போஸ்டர் இப்போது அஃபிஷியலாக ஏஜிஎஸ் சைட்லேருந்து எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் எடிட் பண்ணி போட்டது. இந்த ஓஜி வர்சஸ் கோட் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக வந்துருச்சு. அதனால தானே இந்த வீடியோவே பண்ணுறேன். அதை விட தானே அந்த 5 ஃபோட்டோங்க மகாபிரபு நம்மளோட ஃபாலோவர் தான் ஒரு பையன் சூப்பராக ஏஐ வச்சு பண்ணா போல். இன்ஸ்டாகிராம்லேயே நான் போட போகிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபோட்டோஸு. ரெஸ்பான்ஸ் நமக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அந்த ஃபோட்டோஸ்க்காவது தயவு செஞ்சு ஒரு 5-6 லைக். அண்ட் கோட் வர்சஸ் ஓஜி இது வந்தால் எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தளபதி 69 எடுத்துங்களேன். ஸோ தளபதி 69 ஹெச் வினோத் படமாக இல்லாமல் கோட் வர்சஸ் ஓஜின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம். வேறு மாதிரி இருக்கும்ல, தெரியல. நிறைய விதமான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு இன்றைக்கி ஏதோ ஒரு நியூஸ் போட்டாங்க, விக்ரவாண்டியில் இந்த மாநாடு நடக்க போகிறது, அதை பார்க்குறதுக்கு தளபதி போயிருந்தார். அங்கே சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படி இப்படின்னு சொல்லி தளபதி காண்டாயிட்டாருன்னு சொல்லிட்டு சில நியூஸ்லாம் பார்த்தேன். ஒரு பக்கம் அரசியலுக்குள்ளே போயிட்டார், அவ்வளோதான். இன்னும் ஒரு படம் அது ஒரு முடிஞ்சதுன்னா தெரில, ஒரு 3-4 வருஷத்துக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவரை படங்களில். அந்த ஸ்க்ரீனில் நம்ம அந்த வருஷம் என்ஜாய் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஐ ஹாவ் எ ஹோப்.
அவர் அரசியலில் இருக்கிற டைம்லேயும் வருஷம் வருஷம் ஒரு படம் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக அவர் பண்ணியிருப்பாரு எனக்கு பர்சனலாக தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லியோ 2, இந்த ஓஜி வர்சஸ் கோட்டு, தளபதி 16, இது ஒரு 3 படம் இருக்கா. ஓஜி வர்சஸ் கோட்டு கூட விட்டுருங்களேன், எனக்கு லியோ 2வும் இந்த தளபதி 16 கண்டிப்பாக வரும் தான் தோணுது. அவர் அரசியலுக்குள்ளே இருக்கும்போதே படங்கள் வரும் தான் தோணுது. பட் எனிவே அவர் ஆக்சுவலாக எத்தனை வருஷம் கேப் எடுக்க போகிறாருன்னு தெரியல. நிறைய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுன்னு இருக்காங்க. இவரெல்லாம் 6 மாதம் தாக்கு பிடிக்க முடியாது, தமிழக வெற்றிக்காரங்களாம் சும்மா ஒரு 6 மாதம் தான், எப்படி கோட்டு படம் ஒரு மாதம் தேட்டரில் வருதோ அதே மாதிரி தான், அந்த மாதிரி தான் அரசியல் வாழ்க்கையும் இருக்கும் அவருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த அளவுக்கு ஒரு கொந்தளிச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரில. சரி, ஓகே, ரைட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். எல்லா வீடியோவில் லாஸ்ட் ஒரு ஐ திங்க் 5 to 6 வீடியோஸில் என்னோட அடுத்த சாங்க்கான ப்ரோமோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறந்து போனியே பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. 6 months முன்னாடி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன். இப்போது அதுக்கான ஷூட் ஒர்க்ஸ் கொஞ்சம் தீவிரமாக போகுது. கூடிய விரைவில் நம்ம ரிலீஸும் பண்ண போகிறோம். ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு என்னால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அது பண்ணியிருக்கேன். ப்ரோமோ பாருங்கள். இப்போது பார்த்துட்டு யூடியூப்லேயே மறந்து போனியே பெண்ணே ப்ரோமோன்னு போடுங்க. நீங்கள் சும்மா போய் அங்கே ஒரு கமெண்ட் போட்டால் ரொம்பவே ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸில் சப்போர்ட் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அ லாட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு 6-7 daysல வில் பி கோயிங் இன்டர்நேஷ்னல். இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம். அதை நான் விளாக்ஸே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேராவது பார்க்கணுங்க அந்த விளாகை. பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு எப்படி வீடியோ எடுக்க தோணும்? சிம்பிள் தானே கான்செப்ட். பட் சினிமா தான் நிறைய பேருக்கு பிடிக்குது, தளபதி தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. நம்ம எங்கே போனாலும் அந்த கண்டென்ட் எப்போயும் நம்மகிட்ட இருந்து மாறாது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சார். என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.